ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்திலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம அதாவது தண்ணி சாப்பிடுவோம் இல்லையா, வாட்டர் பாட்டில் அதுவாக இருந்தாலும் சரி, மற்றபடி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் என்ன சாப்பிட்டாலும் அதை தூக்கி நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிடுவோம். ஸோ அதை இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி ஒரு டிப்ஸ் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி எடுத்திருக்க பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் சோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட அடி அப்படிங்கிறது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதோட ஹாப்பு, அதாவது அந்த மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஹாப்பை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இது சிசர் வச்சு தாங்க கட் பண்ண முடியும். நார்மலாக நைஃப் வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த லெதர் சோடா இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் டப்பா அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்க்ரப் பேட் பார்த்திங்களா இருக்கும், நம்ம நார்மலாக பாத்திரம் தைக்கிறோம். ஸோ அதை இது கூட நூல் போட்டு கட்டி விட போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஸ்க்ரப் பேட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் மெல்லிஸாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி இது மாதிரி நூலாக இருந்தாலும் சரி, அதாவது ட்ரெஸ்ஸில் பார்த்திங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். அதை இப்படி சுற்றி வர அந்த ஸ்க்ரப் பேடில் கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கம்பி வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிளாஸ்டிக் டப்பா, அதோட மூடியில் ஹோல் போடணும் அப்படிங்கிறதுனால நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அந்த ஹோல் போட்டாச்சுங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த நாட்டை அந்த மூடிக்குள்ளே விட்டு மேலே எடுத்து ஒரு தரம் கட்டிடுங்க. ஒரு தரம் கட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சம் தான் நம்ம 2 விரல் விடுற மாதிரி கொஞ்சம் தான் நீளம் விட்டு அது மேலே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் பிடிக்கிற மாதிரி, அதாவது நம்மளுடைய கைவசம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா விரல்கள் எல்லாருக்கும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நம்மளுடைய கை விரல் போகிற அளவுக்கு இதே போல் கட்டிக்கோங்க. ஸோ இதை தாங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு, அதுக்கும் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கட்டியிருக்கக்கூடிய நாட்டை அந்த ஹோல் போட்டு, அதாவது அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோங்க பார்த்திங்களா. ஸோ 2வது முடிச்சும் அதோடு சேர்த்து லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரப் பேடை ஃபுல்லாக விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணும்போது, ஏன்னா ஸ்க்ரப் பேட் ஒரு சிலது சின்னது இருக்கும், ஒரு சிலது பெருசு இருக்கும். ஸோ அது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி அதோட முனைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கரெக்டாக எல்லாம் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை தான் நான் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறேன். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பாகத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகத்தையும் நம்ம வேஸ்ட்டாக த்ரோ பண்ண வேணாங்க. அதாவது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரீயூஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். சில பேர் ஹை கிளாஸில் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்காக இது கிடையாது. நார்மலாக மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்காக தான் நான் அந்த டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பு வச்சு நான் எப்போதுமே போட்டிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பூன் இருக்குது அப்படின்னா இதில் போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிங்க்கை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாக நீங்கள் கூட நினைப்பீங்க, ஏங்க மேடம் ஒரு ப்ரெஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாமல், இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. நம்ம ப்ரெஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரை பிடிச்ச அழுக்குகள் எல்லாம் போகாது. நம்ம ஸ்க்ரப் பேட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைகளில் எந்த அழுக்கும் ஒட்ட போகிறது கிடையாது. நம்ம கையை வச்சு க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப் பேட் யூஸ் பண்ணிங்கன்னா கையில் அழுக்கு பட்டுரும், தண்ணி படும், எல்லா படும். இப்போ குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி கழுவ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இது இதை நீங்கள் இப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்மளுடைய கைகள்லையும் அழுக்கு படாது, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதை நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிங்க்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணலாம், அந்த எண்ணெய் பிசுகுகள் எல்லாத்துக்குமே. அப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி மேலே ஆங்கர் போட்டு தொங்க விட்டுருக்கலாங்க. ஸோ வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பேட்டில் பிளாஸ்டிக் டப்பாவை நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.